வீட்டுக்காரங்க எப்பவும் போல் பலாப்பழத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. என்னடா பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் பழத்தையே சாப்பிட்றோம். அப்புறம் என்ன நினச்சேன், அல்வா கிண்டிடுவோன்ட்டு நல்லா பலாப்பழத்தை போட்டு வேக வச்சுட்டாங்க. வெந்நீரில் மண்பானையில் சூப்பராக பண்ணும்போது நல்லா இருந்தது. வேக வச்சு ஆற வச்சாச்சு. இப்போ சர்க்கரை ஒரு 2 கப் அளவுக்கு போட்டு, ஏன்னா பலாப்பழம் கொஞ்சம் திதிப்பு கம்மியாக தான் இருந்தது. நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த பாகு தன்மைக்கு வந்ததுக்கப்புறம் ஒட்டி பாகு பிசு தன்மை வரணும். ஏலக்காய் தூளை போட்டு மணக்க அப்படியே அரைச்சி விட்ட வெழுதையும் போட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் கரைச்சி விட்டால் செம்மையாக ஒரு அல்வா ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் நெய்யை விட்டாச்சுங்க. ஒரு 4-5 கரண்டிக்கு நெய்யை விட்டு அதையும் ஒரு கலர் சூப்பரான அல்வா ரெடி. ஒரு தட்டில் எண்ணெயை தட வேண்டியது. அதுக்கு முன்னாடி வந்தாச்சு மெயின் பிக்சரு, முந்திரி பருப்பு தடவணும்ல, அது போட்டு தானே நம்ம உங்களுக்கு அல்வாவுக்கே ஒரு கெத்து. அப்புறம் முந்திரி பருப்பை தாளித்து கொட்டி அப்படியே சூப்பராக ஒரு அல்வா துண்டை போட்டாச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அல்வா துண்டை பண்ணியாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ள கிட்ட